நான் இங்க என் சொந்த பந்தங்களோட பண்டிகையை கொண்டாட வந்தனா இல்ல இப்படி பழிய சுமந்துக்கிட்டு இங்கிருந்து போறதுக்காக வந்தனா? இனி இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன். நான் இங்கிருந்து இப்பவே போறேன். கேட்டுச்சா? நான் இங்கிருந்து போறேன். உண்மையை சொல்லி என்ன நடந்துச்சு? கீர்த்தி அக்கா, உண்மையை சொல்லுங்க. கீர்த்தி, ஐம் சாரி கீர்த்தி. உன்னோட வலியை என்னால புரிஞ்சுக்க முடியல கீர்த்தி. ராக்கி கட்டும்போது நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கஷ்டத்துல இருந்தும் பிரச்சனைல இருந்து உன்னை நான் காப்பாத்துவேன்னு. ஒரு அண்ணனா நான் என்னோட கடமையை செய்யல. ஐம் சாரி கீர்த்தி. இந்த ஆள் ஒரு அரக்க, இவன் ஒரு ராட்சசன். என்னடா இது, இன்னைக்கு இந்த பொண்ணு கூட வாயை திறந்து பேசிட்டாளே. அமைதியா இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறதா நல்லது. யாரது? நீங்க என்னுடைய ராதா, என்னோட கீர்த்தியத்தையே ஹர்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க ரொம்ப கெட்டவர். யூ ஆர் அ பேட் மேன். உனக்கு எவ்வளவு தைரியம்? எவ்வளவு தைரியம் இருந்தா குஷி மேலேயே நீ கை வைக்க பாப்ப. அட இருங்க சார், எங்க ஓட பாக்குறீங்க? உன்ன மாதிரி கேவலமான ஆளுங்களெல்லாம் செருப்பால தான் அடிக்கணும். தள்ளுறா. உன்ன மாதிரி கேவலமான ஆளுங்களெல்லாம் அடிக்க கூடாது, ஒரேடியா கொன்னுடணும். இன்னைக்கு உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். உன்னை இல்ல ராகுல், இவனை இப்ப தண்டிக்கிற உரிமை வேற ஒருத்தருக்கு தான் இருக்கு.
கீர்த்தி அக்கா, இந்தாங்க. இந்த ஆள் உங்களை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினானோ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவனை தண்டிக்க வேண்டிய நேரம் இது. இன்னைக்கு நீங்க புரிய வைக்கணுக்கா. ஒரு பொண்ணு மேல அவ விருப்பம் இல்லாம கை வச்சா அதோட விளைவு என்னன்னு காட்டுங்க. இந்தாங்க. இத பாருமா, நான் சொல்றது கேளு. வேண்டாம். உனக்கு என்ன ஆச்சுமா? ரொம்ப பதட்டமா இருக்கிற மாதிரி தெரியுது. அது நல்லா அடி. இதுக்கப்புறம் அவன் வேற எந்த பொண்ணையும் தொடவே கூடாது. ஐயோ கடவுளே, தெரியாதனமா இவனுக்கு நம்ம துணையா இருந்துட்டோம். நம்மளே போட்டு அடிப்பாங்களா தாமினி? காதம்பரி, காப்பாத்துமா, காப்பாத்து. நிறுத்து. பாரு காதம்பரி, நீயே பாரு. உன் பசங்க என்ன பாடுபடுத்துறாங்கன்னு பாரு. இப்படியா வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? காதம்பரி, அம்மாவும் அப்பாவும் இறந்ததுக்கு அப்புறம் நான் தானம்மா உன்னை பார்த்துக்கிட்டேன். நான் தானம்மா உன்னை வளர்த்தேன். இந்த இந்த விஸ்வநாதருக்கு நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டப்போ கணக்கு பார்க்காம கோடி கோடியா நான் தானே கொடுத்தேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாதுகாத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு உன் வீட்டில் என்ன எப்படி அடிச்சாங்க பார்த்தல? காதம்பரி, நான் பெத்த பொண்ண தப்பான பார்வையில பார்த்துட்டு என்கிட்டயே வந்து என்ன நீ பாதுகாத்தன்னு வேற சொல்றியாடா? ஏன் வீட்டுக்கு வந்திருக்கிற மருமக, என்னோட மருமகளை நீ தப்பான பார்வை பார்த்திருக்க. அப்படிப்பட்ட நீ இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன்னு சொல்லிக்கிட்டு தெரியுறியா? நீ என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிற உரிமைய உனக்கு எவன்டா கொடுத்தா இந்த உலகத்துல? நீ எல்லாம் உயிரோட வாழவே தகுதியற்றவன்டா. நீ எல்லாம் செத்துதான் போகணும். போதும். மிஸ்டர் மோகன்,
எங்களை எதுக்காக வர சொன்னீங்க? ஐயோ தாமினி, கதை நம்ம இப்படி மாறுது. அம்மா, இந்த பிரச்சனை போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு. இப்ப நாமளும் மாட்டிப்போம். போலீஸ் 4 அடி அடிச்சாங்கன்னா அப்புறம் சித்தப்பா எல்லாத்தையும் உளறிடுவாரு. ஏதாவது பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் மேடம், நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நான் உங்ககிட்ட ஃபோன்ல சொன்ன ஆளு இந்த ஆள் தான். தயவு செஞ்சு இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க. மோகன் கண்ணா, என்னப்பா பண்ற நீ? தேவையில்லாம எதுக்குப்பா பிரச்சனையை பெருசாக்குற? என்ன இருந்தாலும் பூபதி உன்னோட மாமா. வீட்டு விஷயம் வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும்பா. இப்போ தப்பி தவறி பூபதியை போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா 4 பேர் குடும்பத்தை பத்தி என்னப்பா சொல்லுவாங்க? அப்புறம் நம்ம கீர்த்தியை பத்தி எல்லாரும் தப்பு தப்பா பேச மாட்டாங்களா? அப்புறம் ராதாவை கூட எல்லாரும் தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல? நம்ம குடும்பத்தோட பேரு கெட்டு போயிடும்பா. ஊர் உலகம் என்ன பேசும், நல்லா யோசி. ஊர் உலகத்துக்கு பயந்துகிட்டு நம்ம பொண்ணு மருமகளுக்கு தப்பு நடக்க விட்டுலாமா? எல்லாரும் குடும்ப மான மரியாதைக்கு பயந்து இப்படியே விட்டுக்கிட்டே இருக்கலாம்ல? இப்படி சித்தப்ப மாமன் பக்கத்து வீட்டுக்காரன்னு ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு குடும்பத்திலயும் இப்படி ஒருத்தன் இருக்கா? அத்தை, நாமள எதுவும் சொல்ல மாட்டோம் பண்ண மாட்டோங்கிற தைரியத்துல தான் இப்படிலாம் இருக்கானுங்க. என்ன குடும்ப மானத்துக்கு பயந்து நாம அமைதியா இருந்துருவோம்ல? நம்ம பொண்ணு மருமகளை அமைதியாக்கிடுவோம். என்ன 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. ஊருக்கு பயந்துகிட்டு இந்த மாதிரி பருந்துகளை விட்டு வைக்கிறதுனாலதான் நம்மள அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த 4 பேர் எனக்கு தேவையில்லை. இந்த ஊர் உலகமும் எனக்கு தேவையில்லை. இங்க பொண்ணுங்களோட பாதுகாப்பு தான் வேணும். இப்ப நீங்களே சொல்லுங்க அத்தை, இந்த ஊர் உலகத்தோட பார்வை பொண்ணுங்களுடைய மானத்தை விட பெருசு நினைக்கிறீங்களா? நேத்து கீர்த்தி, இன்னைக்கு ராதா, நாளைக்கு வேற ஏதோ ஒரு பொண்ணு. இன்னைக்கு ராதா மட்டும் குரலை எழுப்பாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னே தெரியல. எப்பெல்லாம் ஒரு பொண்ணு குரலை எழுப்பாம இருக்காலோ அப்பதான் இந்த மாதிரி மிருகங்களுக்கெல்லாம் தைரியம் அதிகமாகும். இன்னைக்கு ராதா குரலை எழுப்புறதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சது. இல்லனா கீர்த்திக்கு என்னெல்லாம் நடந்திருக்கும்? இத்தனை வருஷமா பாவம் என் தங்கச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. அதுவும் இல்லாம ஒரு பொண்ணோட அப்பாங்கிற முறையில இது என்னோட கடமை. இவனை நான் தண்டிச்சு ஆகணும். இல்லன்னா நாளைக்கு வேற எவனாவது ஒருத்த வேற ஒரு பொண்ணுகிட்ட இதே மாதிரி நடந்துப்பா. பயம் நம்ம பொண்ணுங்களோட மனசுல இல்ல, இந்த மாதிரி மிருகங்களுடைய மனசுக்குள்ளதான் இருக்கணும். யோசிக்க வேண்டியது நம்ம வீட்டு பொண்ணுங்களோ மருமகளோ இல்ல, இந்த மாதிரி மிருகங்க தான் யோசிக்கணும். 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்னு. இன்ஸ்பெக்டர் மேடம், நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க. போய் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க. ராதா ராதா ராதா, இது பாரு எனக்கு நல்லா புரியுது. உனக்கு பெரிய தப்பு தான் நடந்திருக்கு. நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தாமா. ஆனா இந்த பூபதி சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. அவனை மன்னிச்சு விட்டுடுமா. அவனை ஜெயிலுக்கு போகாம தடுத்துருமா. மேடம் 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 தயவு செஞ்சு இவனை விட்டுருங்க. அத்தான் நீங்க என்ன பண்றீங்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், என்ன பண்றீங்க நீங்க? ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு இப்படிப்பட்டவனுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க?
உறவை பத்தி எந்த கவலையும் படாத மைந்தாலு. அவன் உறவை போய் காப்பாத்துறீங்க, அவனுக்கு துணையா இருக்கீங்க. நான் எந்த உறவையும் காப்பாத்தல மோகன். ஆனா மனுஷனா தப்பு செய்யதான் செய்வான், அவனை மன்னிச்சு விடக்கூடாதா? தவறுக்கும் குற்றத்துக்கும் வித்தியாசம் இருக்காத்த. மன்னிப்புங்கிறது தவறுக்கு தான் கிடைக்கும், குற்றத்துக்கு இல்ல. அதுவும் இந்த மாதிரி மிருகத்துல ஊருக்குள்ள விடக்கூடாது அத்த. விட்டா நாளைக்கு யார வேட்டையாடுவானே தெரியாத. இன்ஸ்பெக்டர் மேடம், இவனை இழுத்துட்டு போங்க ப்ளீஸ். அவரை இங்கிருந்து கூட்டிட்டு வாங்க. இருங்க காதம்பரி, இவங்க என்ன கைது பண்றாங்க, என்ன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கொஞ்சம் தடுத்து நிறுத்து. உனக்கெல்லாம் இதுதான்டா சரியான தண்டனை. இன்ஸ்பெக்டர், முதல்ல இந்த ஆளை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. காது, ஐயோ வேண்டாம் 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 வேண்டாம். பூபதி, நான் போக விட மாட்டேன். பூபதி, நான் உன்னை போக விட மாட்டேன். காத்து திசை மாறுதான், நீ புரிஞ்சுக்கோங்க. இப்படி உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா நீங்களும் என் கூட வர வேண்டியதா இருக்கும். நீங்க இந்த வீட்டில் தான் இருக்கணும். இங்க நடக்கிறது எல்லாமே உங்க மூலமா தான் எனக்கு தெரியணும். நான் இப்ப இவங்க கூட போனாலும் எப்ப வேணாலும் திரும்பி வந்துடுவேன். இன்னும் நான் முழுசா பழி தீர்த்துக்கல, உங்களுக்கு தெரியும்ல. மோகன், ராதா 2 பேரையும் பழி வாங்கணும். இவங்க 2 பேரையும் நான் பழிக்கு பழி வாங்குற வரைக்கும் சாவு கூட என்ன நெருங்காது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அண்ணி, நான் நிச்சயம் திரும்பி வருவேன், கண்டிப்பா வருவேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. ஒரு நியாயமான மனுஷன் மேல பொய்யான பழியை போட்டிருக்கீங்க. நான் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். நான் யாருங்கிறத கண்டிப்பா உங்களுக்கு காட்டியே தீருவேன். என்னோட பவர் என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது. உங்க அத்தனை பேர் கதையும் நான் முடிச்சு காட்டுறேன். இங்க இருக்கிற ஒருத்தரை கூட விட மாட்டேன், அதுவும் இந்த ராதாவை. எங்க வந்து கதையை முடி பார்க்கலாம். மோனையா, போட்டோ விடுங்க மோனையா. இந்த கேவலமானவன் கூட பேசி நீங்க ஏன் உங்களை அசிங்கப்படுத்திக்கிறீங்க? இவனுக்கான முடிவை சட்டம் எடுக்கட்ட விடுங்க. பூபதி, ஐயோ கடவுளே. I'm sorry, Kirti. I'm sorry. I'm so sorry, Ma. மறுபடியும் இந்த ராதா என்ன தோக்கடிச்சிட்டா. என்ன ஆனாலும் சரி ராதா,
நான் என்னோட மோகனை உனக்கு என்னைக்கும் சொந்தமாக விட மாட்டேன். என்னாச்சு மோனையா? என்ன மன்னிச்சிடு ராதா. நான் உன்னோட அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் வாக்கு கொடுத்திருந்தேன். எல்லாரும் முன்னாடியும் உன்னை என்னோட பொறுப்புன்னு சொன்னேன். ஆனா என் கண்ணு முன்னாடியே அந்த கேவலமான ஆளு உன்கிட்ட வந்து உன்னை தப்பான முறையில தொற்று காணும். நான் ஒரு முட்டாள். எனக்கு எதுவுமே தெரியல. உன்னோட கண்ணீர் தெரியல, என் தங்கச்சியோட வலியும் தெரியல. ஒரு அண்ணனா இருந்து என்னால புரிஞ்சுக்க முடியாத விஷயத்த இன்னைக்கு நீ ஒரு அண்ணியா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால என்ன மோனையா, நீங்களும் நானும் வேற வேற இல்லையே. ஐயோ மோனையா, ஐம் சாரி ராதா. நீங்க முதல்ல அமைதியா இருங்க. எதுக்கு அழறீங்க? முதல்ல அழுகையை நிறுத்துங்க. எனக்கு தெரியவே இல்லை பாரு. உன்னோட கண்களால நீ சொல்லணும்னு முயற்சி பண்ணி கூட. நீங்க முதல்ல அமைதியா இருங்க. அழறத நிறுத்துங்க. அழுகை நிறுத்த மாட்டேங்கிறாரே, என்ன பண்றது? அது எப்படி மோனையா உங்களுக்கு தெரியும்? நீங்க தான் உங்க மனைவியோட கண்களை அன்பா பார்க்க மாட்டீங்களே. எப்போ உங்க மனைவிய ஓர பார்வையில தான் பாப்பீங்க. இது என்ன விளையாடுற நேரமா? பின்ன என்ன மோனையா? அப்ப என்ன சொன்னீங்க? ஏன் மனைவி ஏன் மனைவின்னு. உங்க மனைவி கிட்ட என்னைக்காவது 4 வார்த்தை அன்பா பேசிருக்கீங்களா? அன்போட உங்க மனைவியை கட்டி பிடிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லைன்னும் போது உங்க மனைவி மனசு உங்களுக்கு எப்படி புரியும்? மனைவியை நெருங்காம தள்ளி தள்ளி இருந்தா மனைவியோட மனசை எப்படி புரிஞ்சுப்பீங்க? இப்படிதான்